நம்ம மூளையில சிந்திச்சு அது செயல் வடிவம் கொடுக்கும் போது வாழ்க்கையில வெற்றி அடைகிறோம். இது மாதிரி ஜான் ஜபராஜ் தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி அடைந்தார். அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஜான் ஜபராஜ் ஒரு சில நேரங்களில் அவர் வாழ்க்கையில தோற்று இருந்தாலும் அந்த வெற்றி பாதை அவர் பிடித்து விட்டார், வெற்றி கனியை பறித்து விட்டார் என்றது அது நிச்சயமே. ஏன்னா இப்போ நாம சில பேர் ஜெபம் பண்ணுங்க கிடைக்கும், நீங்க ஜெபம் பண்ணீங்களா அப்பதான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது, மணிக்கணக்கில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு எந்த வேலையுமே செய்ய விடாத, எந்த சிந்தனையுமே சிந்திக்க விடாத, வெறும் ஜபம் மட்டுமே பண்ணிக்கிட்டு வேணும் வேணும் ஐயா எனக்கு இது வேணும், சாமி இது வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு முயற்சியே கிடையாது. எதுலுமே ஒரு முயற்சி இல்லைன்னா அங்க ஒரு வேலையும் நடக்காது. நீ மணிக்கணக்கில் 1000 மணி நேரம் 1,00,000 மணி நேரம் ஜெபம் பண்ண ஒண்ணுமே கிடைக்காது. அதுக்குண்டான முயற்சியில நம்ம ஈடுபடணும். அன்றாட வேலையில் நம்ம சரியா செய்தாவே போதும், வெற்றி நிச்சயம்.